அப்பப்ப பாத்துட்டு மறந்துருப்போம் பாத்துட்டு வரதுனால தப்பு இல்ல. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நேத்து லாஸ்ட் வீடியோல வந்து நீங்க போர் போட்டதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து இந்த ஹோம் சீரீஸ்ல வந்து என்ன பண்ணா மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கெங்க வீடியோவா என்னது காட்டல போர் போட்ட வீடியோவா அது நேத்து எடுத்திருக்கோம். போர் போட்ட வீடியோ எடுத்திருக்கோம், அது இனிமேதான் எடுத்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட வீடை வந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரூமு ஹால்லாம் வந்து எப்படி எப்படி வரப்போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோண்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிங் ஒர்க்லாம் வந்து மும்மரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ மூளை விட்ட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாரி, மூளை விட்டம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவருதான் வந்து ஹரி அண்ணன், யாரு தெரியுமா? சோ அவர் வந்து சீனி. ஆமா, பெரிய காமெடி இல்லை இது. ஸோ இந்த ரெண்டு அண்ணாங்களும் வந்து சென்டரிங் போடுறவங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட இதுல வந்து ரொம்ப டாஸ்கான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இடம் வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கு. ஸோ அந்த கிராஸை வந்து சரி பண்ணி இப்போ வந்து நம்ம வீடு வந்து மார்க் பண்ணணும். கிராஸ்ல வந்து நாங்கள் காம்பவுண்ட் சோர் பிளான் பண்ணியிருக்கோம். பத்திரத்தை கொடுத்துட்டீங்களா? தீவிர டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மார்க் பண்றதெல்லாம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட்ல பக்கத்துல இருந்து ஏதோ பாக்குறாங்க. இதான் வந்து எங்களோட டிராயிங். ஸோ நான் வந்து பக்கத்துல வச்சு காட்டுறேன். கட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். ஓகே, இப்போ என்ன மார்க்கிங் வந்து முடிஞ்சிருக்கு? இப்பதான் மார்க்கிங் ஆரம்பிச்சிங்களா? இல்ல அந்த எல்லோ லைனு, இந்த இங்க ஒரு ரெட் லைன் போகுதுல, அதெல்லாம் என்னது வீடியோல வந்து தெரிய மாட்டேங்குது. கயிறு ஒண்ணு சுத்திட்டு போகுது. ஸோ மார்க்கிங் ஒர்க்லாம் வந்து அவுட்டர் மார்க்கிங்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து கலராக நூல் கட்டியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. எல்லோ கலர் ஒரு அர்த்தம் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர், அந்த மாதிரி ஒவ்வொரு லைனா போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிச்சக்கப்புறம் தான் தெரியும். இங்க வந்து 2 கயிறு வந்து போகுது. ஸோ ரெட் கயிறு, ஒன்று வந்து ஆரஞ்சு கயிறு. ஸோ செவரான்னு சொல்லி அத்தைகிட்ட கேட்டேன். ஸோ அத்தை வந்து ஒன்று சொல்றாங்க. இங்க முன்னாடி ஒன்று பக்கத்துல அத்தை இன்ஜினியர்ல இன்ஜினியர் தாங்க. அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. வீடு கட்டுறதுலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய சொல்லுவாங்க. எனக்குலாம் தெரியாது, நான் இப்பதான் கத்துக்க போறேன். பட் ஆனா இவங்க தான் நிறைய சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஏப்பா இது பண்ணி அப்படி பண்ணுவீங்களாப்பா அப்படின்ட்டு டேர்ம்லாம் வந்து யூஸ் பண்ணி பேசுவாங்க. வந்து எனக்கு அது அவ்வளவா தெரியாது. சொல்லுங்க, இப்பதான் முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வீடு கட்டுறதை நான் பார்க்க போறேன். வந்து இப்போ என்ன பண்றாங்கடா, நம்ம இடம் கிராஸ் அந்த பக்கம்லாம் இருக்கும்ல, அதை இந்த மூலையில சதிர்ச்சி எடுத்துட்டாங்கடா. அதை வச்சே எல்லா பக்கமும் சதிர்ச்சி எடுத்துக்கலாம். அதே மூலமட்டம் கடத்துறதுன்னு சொல்லி அங்கனக்குள்ள இத்தனைக்கு 6க்கு 6 4க்கு 4 பிடிச்சி சதிர்ச்சி வச்சுக்கிட்டு அப்படியே அதை வச்சே ரூம்புகளை பிரிக்கிறது. கிராஸ் எல்லாம் கழிச்சு எடுக்கணும்ல, அதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு கனிமொழியில கழிச்சு எடுப்பாங்க. 9 கால் இந்த பிள்ளை சென்டர் வரேன் ரெண்டு ஒன்று அவங்களுக்கு முடிஞ்சுக்காக பில்லர் அவுட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பில்லர் அந்த பில்லர் சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. இன்ஜினியர் ஒய்ஃப்னு தான் பேரு, பட் அந்த விஷயங்கள் பத்தி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் நான். மார்க்கிங் ஒர்க்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பால் அடுப்புல வச்சிருக்கேன். கிச்சன்லயுமே வந்து சில வேலைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே வேற. ஸோ சிங்க்லாம் வந்து கிளீனா இருக்கணும் சாமி கும்பிடும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் 2-3 தட்டை இதெல்லாம் வந்து கிடக்குது, அதை விளக்கணும். ப்ளஸ் பாத்திரம்லாம் வந்து அடுக்கணும். ஸோ அந்த வேலைகளை வந்து அப்படியே பார்க்கலாம். பாத்திரத்தை அடுக்குமா? ஓகே, மாமா 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரே சட்டிலே ஊற்றி காய்ச்சலாம் நான் சொல்றேன். ஆனா அத்தை தனித்தனியா ஊற்றி வைக்கணும்னு சொல்றாங்க. சரி ஊற்றி வச்சுவோம். ஒரு லிட்டர் வந்து ஆல்ரெடி ஊற்றி வச்சிட்டேன். ஸோ இப்போ இன்னொரு லிட்டர் ஊற்றி வைக்க போறேன். ஓகே, ஸோ காஃபி தூள்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே பாலை வந்து ஊற்ற வேண்டியதான். இதை இப்படி திருப்பி வைக்கணும். அப்போ தான் வந்து ஹேண்டில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி வச்சோம்னா எடுக்க முடியாது. ஸோ பாலை ஊற்றி கிண்டுவோமா? கொதிக்க குடிக்கணும். வாங்க. ஸோ ஓரளவுக்கு மார்க்கிங்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. பில்லர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பாருங்க. அப்புறம் பில்லருக்கு ஃபூட்டிங்னா தோன்றதா? ஃபூட்டிங் போடணும்ல கீழே, அதுக்கு தோன்றதுக்கு மார்க்கிங் வானம் தோன்றதுக்கு மார்க்கிங் போடுறாங்க. ஸோ அதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன ஹரி ஏதோ காட்ட போறேன் நீங்க?
அரியண்ணன் யாரு தெரியுமா? ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து புட்டிங் மார்க்கிங்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அப்புறமேல் வந்து பிளான்லாம் வந்து காமிச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி எங்கெங்கே வந்து என்னென்ன ரூம் வருது, நாங்கள் வந்து எவ்வளோ பில்டப் ஏரியா, ஸோ எல்லாமே அதை நான் வந்து சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிட்டுலாம் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து பிளானிங்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து புட்டிங் போடுறதுக்கு வந்து அது எனக்கு பேர் வந்து தெரியல, மன்னிச்சுக்கங்க தப்பாக சொன்னேன் அப்படின்னா. ஸோ மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு வந்து ஜேசிபி வச்சு தோண்டுவாங்க. ஸோ இனி பிளானை பற்றி நாங்கள் வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் உட்காந்து, வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டேன்னு. நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை கொடைக்கானல் காட்டுறேன்னு சொல்லி. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து அங்கிட்டு போய் காமிக்கிறேன். அண்டா தெரியுது பாருங்க, லைட்டாக மினுக்குதா. ஸோ அதுதான் கொடைக்கானல். ஸோ எங்களுக்கு கொடைக்கானல் பார்க்கணும் ஆசையாக இருந்தால் இங்கேருந்தே வந்து பார்த்துக்குவோம், சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தூக்குவாளியில் வந்து கயிறை கட்டி போரில் வந்து தண்ணி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதெல்லாம் ஊற்றுல வந்து தண்ணி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ வாளி இல்லாமல் பக்கத்தில் அந்த அக்காட்ட வந்து வாங்கிட்டு வந்தோம். சாரி, தூக்குவாளி. ஆமாம், சின்னதாக இல்லை பெருசாக தான் வீட்டில் இருக்கனால அந்த அக்காட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். என்ன பாப்பா? ஸோ பாப்பாவுக்கு வந்து நேற்று உடம்பு முடியாமல் இருந்துச்சு இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் லைட்டாக மறுபடியும் வந்து சுட ஆரம்பிக்குது. மறுபடியும் மருந்து கொடுக்கணும். சாப்பிட்டாங்க. ஓகே, அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, இருங்க நான் போய் ஸ்லிப்பர் போட்டு வரேன். வெயிட் பாப்பா, ஸ்லிப்பர் போட்டு வா. வெயிட் பண்ணுங்க गाइस, இங்கே வெயிட் பண்ணுங்க गाइस. பார்க்கலாம். ஐயோ ஜாலி. தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏய் ஜாலி. மெதுவா வா, அப்தா கையை பிடிச்சிட்டு வா மயிலினி. அப்படி கூடி போகலாம்ல. கயறு கட்டினதை வந்து நான் அவுக்காமல் இருக்கா, ஸோ அதனால் பார்த்து தான் போகணும். போரை கழட்டிட்டு இருக்காரு. இங்கே கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து வழுக்கும், ஸோ பார்த்து தான் வரணும். நேற்று நைட்டு இதில் சவுண்டு வந்துச்சுங்க, நல்லா தண்ணி ஊதுல சவுண்டு வந்துச்சு. இப்போ அந்த மட்டத்துக்கு வந்திருக்கும், அதனால் இப்போ சவுண்டு இல்லை. சவுண்டு கேட்குது. மேலே மட்டும் எடுங்க. மாமாட்ட கொடுங்க, மாமா கூட எடுக்கட்டும். மாமாட்ட கொடுங்க. ஆமாண்ணா கரெக்டாக எடுப்பா இருந்தேன். இதுல எத்தனை அடின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? தண்ணிய வந்து உள்ள மெதுவா தானமா விடுனே. என்னம்மா ஓடு. சரி கோவப்படாது. நேற்று போர் கரெக்டாக 12 மணிக்கு மேடம் எந்திரிச்சாங்க. அப்போ வந்து வண்டி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு இந்த பாப்பா. பாட வேண்டியதானா? மாமா கரெக்டா விடுவாரு. எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? அதுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி. ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோவை நம்ம இத்துடன் வந்து முடித்துக்கொள்வோம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கிங் ப்ராசஸ்லாம் வந்து போயிடுச்சு. நாளைக்கு நம்ம வந்து ஜேசிபி வச்சு தோண்டுவாங்க, அதை வந்து பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்கி ஆகணும், தூக்கப்படுது. போய் தூங்கிட்டு வருவோம், நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.